அனைவருக்கும் சிறந்த நல் வணக்கங்கள். மீண்டும் உங்களை இந்த நிகழ்ச்சியின் மூலம் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி கொள்கிறேன். உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்ட அத்தனை பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு நல்ல நேரம் வர வேண்டும் என்பதுதான் எனது இந்த நிகழ்ச்சியின் மூலம் நான் சொல்லுகின்ற ஒரு உறுதியான உத்தரவாதம். இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்களுக்கெல்லாம் ஒரு சிறந்த வாழ்க்கை அமைய வேண்டும். என்னங்க ஜாதகத்தை எத்தனை இடத்துலங்க பார்த்து அலைஞ்சு தெரிஞ்சுட்டோம். இப்போ நடக்கும்ன்றாங்க, அப்போ நடக்கும்ன்றாங்க, ஒன்றுமே எங்களுக்கு சரியாக நடக்க மாட்டேங்குது. வேதனைக்கு மேலே வேதனையாக வருது. நாங்கள் எங்களுக்கு என்னைக்கு தான் நல்ல நேரம் பிறக்கும் அப்படின்னு வேதனையோடு இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த நிகழ்ச்சியின் மூலம் என்ன உறுதி உத்தரவாதம்? முதல்ல நான் சொல்கிறது நல்ல கவனிங்க. இப்படி வேதனைப்படக்கூடிய உங்களுக்கு முதல்ல ஒரு ஜோசியர் சொன்னது நடக்கலை அப்படின்னா ஒன்று உங்கள் ஜாதகம் தப்பாக இருக்கணும், இல்லாட்டி ஜோசியர் தப்பாக இருக்கணும். இந்த ரெண்டு விஷயம்தான். ஆக ஜோதிடம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. ஏனென்றால் இது பிரம்ம வேதத்தில் உருவாக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரம். பிரம்மனால் வேதத்தால் உருவாக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரம். ஜோதிடம் ஒருபோதும் பொய்ப்பதில்லை. புரிஞ்சுட்டீங்களா? ஒன்று உங்கள் ஜாதகம் தப்பாக இருக்கணும், இல்லாட்டி ஜோசியம் தப்பாக இருக்கணும். ஆக இங்கே அப்படி ஒரு முறை உங்கள் எந்த பிரச்சனையானாலும் ஒரு முறை அப்படி ஜாதகத்தை கையில் எடுத்துட்டீங்கன்னா இங்கே சொன்னது நடக்கும், நடந்தே ஆகும், நடந்தே தீரும். கடுமையான தோஷங்கள் ஏதாவது பாதிக்கப்பட்டிருந்தாதான் அது அப்படியே பிரச்சனைகள் என்னத்தை நீங்கள் ஏதோ பரிகாரம் பண்ணாலும் தள்ளி போய்கிட்டே இருக்கும். அப்படிப்பட்ட பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அதை சரியாக உங்களுக்கு ஒரு நல்ல விளக்கத்தை கொடுத்து ஒரு சரியான நிவர்த்தி பண்ணி அதையும் நல்லபடியாக நடத்தி வச்சிடலாம். எங்களுக்கு உங்களை பார்த்தா நல்லது நடந்துச்சுன்னு சொல்லி நீங்கள் ஊர் உலகத்து எல்லாருக்கும் சொல்லக்கூடியதாக இருக்க வேண்டும். அவரை பார்த்துங்க அப்படியே நடந்துச்சுங்க அப்படின்னு சொல்லக்கூடியதாக இருக்க வேண்டும். ஆக மீண்டும் உங்களுக்கு ஒரு உறுதியான உத்தரவாதம். இங்கே சொன்னது நடக்கும், நடந்தே ஆகும், நடந்தே தீரும், நடக்கவில்லை என்ற பேச்சுக்கு இடமே இல்லை என்ற உறுதியான உத்தரவாதத்தோடு நிகழ்ச்சிக்குள்ளே போவோம். இன்றைய தினம் மாசி மாத பலன்கள். மாசி மாத பலன்கள் யாருக்கு பார்க்க போகிற? கடக ராசிக்கு. மாசி மாதம் கடகராசியினுடைய கிரக அமைப்புகள் என்னன்னு பார்ப்போம். முதல்ல பார்த்தீங்கன்னா கடகராசிக்கு 3ஆம் இடத்தில் கேது. 3ஆம் இடத்தில் கேது. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மகரத்தில், அதாவது பார்த்தீங்கன்னா கடகத்தில் இருந்து 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்தில் வந்து பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியும் 10ஆம் இடம் தொழில் ஸ்தானாதிபதியும் சேர்ந்து, அதே நேரத்தில் உங்களுடைய சுகாதிபதி, அதாவது பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி 10ஆம் அதிபதி கேந்திராதிபதி திரிகோணாதிபதி என்று சிறப்பு அமைப்புகள் உச்சம் பெறுகின்ற அமைப்பு தான். உச்சம் பெறுகின்ற அமைப்பு எங்க? மகரத்தில். இது மிகப்பெரிய சக்தி உண்டதுங்க. அதாவது எங்களுக்கு அஷ்டமத்து சனி நடக்குதுன்னு சொல்றீங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் அடித்து தூக்கி எறிஞ்சிடும். அஷ்டமத்து சனி தூக்கி எறிஞ்சிட்டு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை உருவாக்கக்கூடியதான் இந்த பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியும் கேந்திராதிபதி 10ஆம் அதிபதி என்று சொல்ல கேந்திராதிபதி வந்து 7ஆம் இடத்தில் வெற்றி அதாவது பார்த்தீங்கன்னா 7ஆம் இடம் உச்சம், செவ்வாய் உச்சம். இது மிகப்பெரிய பலம். அதாவது முக்கியமாக தொழில் வெற்றிகள் ஏற்படும், வருமான வெற்றிகள் ஏற்படும், முன்னேற்றங்கள் ஏற்படும். அரசாங்க பதவி எதிர்பார்க்கலாம். அரசாங்க ஏற்கனவே பதவியில் இருக்கிறவங்க பதவி முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். இது வரைக்கும் தடைப்பு வீண் பணிகள் சுமத்தப்பட்டவங்களுக்கெல்லாம் வந்து நல்ல முன்னேற்றம் ஏற்படும். தொழில் பிரச்சனைகள் விலகும், வருமான முன்னேற்றங்கள் ஏற்படும், வெளிநாட்டு வேலை வாய்ப்பு கிடைக்கும். மருத்துவத்தில் முயற்சி செய்யக்கூடிய ஒரு மருத்துவத்துறையில் மிகப்பெரிய வெற்றி அடையும். சரி, அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4-11க்குரியவர் அவரும் போய் செவ்வாயோட சேர்ந்து மகரத்தில் உட்கார்ந்துருக்கார். ஆக செவ்வாயின் சுக்கிரனும் சேர்ந்து 7ஆம் இடத்தில். அடுத்து 8ல் வழக்கம் போல் அஷ்டமத்து சனி என்று சொல்லக்கூடிய சனி பகவான் 8ல் உட்கார்ந்துருக்காரு. அஷ்டமத்து சனி கவலைப்படாதீங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன். அஷ்டமத்து சனியை பற்றி கவலையப்படாதீங்க. அதிரடி யோகம், அற்புதமான யோகங்கள்லாம் உங்களுக்கு நடக்க போகுது. சிறந்த முன்னேற்றங்கள் அடைய போகுது. ஆக இந்த 8ஆம் இடத்தில் வந்து சூரியன், புதன், சனி இந்த 3 கிரகங்கள் உட்கார்ந்துருக்கு. ஆக ஏற்கனவே 7 வந்து வெளிநாட்டு தொடர்புள்ள வருமானத்தை தரக்கூடிய, வெளிநாட்டு வேலை வாய்ப்பை தரக்கூடிய நிலையில் இந்த செவ்வாய் இருக்கும்போது அதற்கு ஏற்றவாறு
12ஆம் அதி 3 12க்குரிய புதன் தொழில்காரகன் என்று சொல்லக்கூடியவன். கற்ற கல்வியினால் பயன் தரக்கூடிய இந்த வித்யாபதி சனியோடு சேர்ந்திருக்கும் போது தடைப்பட்ட வேலை வாய்ப்புகள்லாம் வந்து தன்னைப்போட வந்து சேரும். தடைப்பட்ட வேலை வாய்ப்புகள்லாம் வந்து உங்களுக்கு வந்துடும். தடைப்பட்ட வருமானங்கள்லாம் வந்துடும். அதான் சொத்து வராத சொத்துக்கள்லாம் வந்துடும். அந்த பூமிகாரன் வலிமையாக இருக்கும். அதாவது செவ்வாய் பூமிகாரன் 7ஆம் இடத்துல வலிமையாக இருக்கும்போது பல பிரச்சனைகள், சொத்து பிரச்சனைகள், ஏதோ சொத்துக்கள் வந்து குவியக்கூடிய நிலை ஏற்படும். மகாலட்சுமியின் அம்சம் கொண்ட சுக்கிரன் வந்து உங்களுக்கு 3 தேதிகளில் மிகப்பெரிய வலிமை கொண்ட ஒரு கிரகமாக மாறுகிறது. சுப கிரகம். மிகப்பெரிய சொத்து சுகங்களை தரக்கூடிய, செல்வங்களை கொட்டி தரக்கூடிய சுக்கிரன் 4-11க்குரியவர். வீடு, வாசல், சொத்து சுகங்கள், கார்கள், பயணத்தின் மூலம் வெற்றி, லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடியவன். 4ஆம் அதிபதியும் லாபாதிபதியும், சுகாதிபதியும் லாபாதிபதியும் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய சுபத்துவம் வாய்ந்த சுக்கிரன் உங்களுக்கு மிகப்பெரிய 3 தேதியில் வலிமை அடைகிறார். முதல் தேதியை சொல்கிறேன், நல்லா கவனிங்க. அதாவது 18-2-2024 மாசி 6ஆம் தேதி 18-2-2024 உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உத்திராடம் 4ஆம் பாதத்தில் உச்சம் பெறுகிறார். இந்த உத்திராடம் 4ஆம் பாதத்தில் உச்சம் பெறும்போது பார்த்தீங்கன்னா, உச்சம் என்பது சாதாரண 4-11க்குரியவர் வந்து பாக்கியஸ்தானத்தில் உச்சம் பெறும் பொழுது மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு மனிதர்களை நம்பி நாம் என்ன எதிர்பார்த்தோமோ அதெல்லாம் மிகப்பெரிய வெற்றியில் அடையும். அவங்க மூலம் வந்து நல்ல பணம், லட்சக்கணக்கில், கோடிக்கணக்கில், லட்சக்கணக்கில் கொட்டக்கூடிய வருமான முன்னேற்றம் பெறக்கூடிய நிலை ஏற்படும். தொழில் வியாபாரங்கள் பல நாடுகளுக்கும் பல மாநிலங்களுக்கும் பெருகக்கூடிய நிலை ஏற்படும். இது உச்சம் பெற்ற சுக்கிரன். சரிங்களா? அடுத்து வந்து மாசி 11 23-2-2024 23-2-2024 பௌர்ணமி யோகத்தில் சுக்கிரன் திருவோணம் 2ஆம் பாதத்தில் வழிபடுகிறார். ஆட்சி பெறுகிறார். ரொம்ப அற்புதமான பௌர்ணமி யோகத்தோடு சுக்கிரன் ரொம்ப வலிமையார். இதனால் பார்த்தீங்கன்னா உங்களுடைய லாபஸ்தானத்திலே, அதாவது திருவோணம் 2ஆம் பாதம் வந்து லாபஸ்தானத்தில் உட்கார்றார் சுக்கிரன். எதிர்பார்த்த வருமானமெல்லாம் அதிகப்படியாக வந்து நினைத்த மாதிரி வெற்றி அடையக்கூடியது, லாபங்கள் பெருகக்கூடிய காலங்கள். அடுத்து இன்னொரு தேதி, ரொம்ப முக்கியமான தேதி, அது முக்கியமான 25 மாசி 25 8-3-2024 அன்று அவிட்டம் 3ஆம் பாதத்தின் 4ஆம் இடத்தில், அதாவது சொத்துக்களை முடியக்கூடிய காலங்கள். முதல்ல லாபஸ்தானத்தில் எல்லா வருமானங்களுக்கும் எல்லா போட்ட முதலீடுக்கெல்லாம் லாபத்தை தரக்கூடியது ஒன்று. அடுத்து வந்து அதன் மூலம் வருமானம், வீடு, சொத்து, கார்கள் வாங்கக்கூடியது. அடுத்து எங்க நம்ம 8-3-2024 8-3-2 அவிட்டம் 3ஆம் பாதத்தில் துளாராசியில் வந்து ஆட்சி பெறுகிறார். இந்த 3 தேதிகள் ரொம்ப சிறப்பான விஷயங்களாக இருக்குது. கண்டிப்பாக இந்த நிகழ்ச்சியின் மூலம் நான் சொல்லுகின்ற பலன்கள் உங்களுக்கு சரியாக நடக்கலை அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் ஜாதகத்தில் மிகவும் மோசமான பாவக்கிரகங்களுடைய தசாபுத்திகள் நடந்தால் நான் சொல்லக்கூடிய பலன்கள் எதுவுமே உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்காது. அப்படி உங்களுக்கு பலன் கிடைக்கல அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் ஜாதகம் தான் கோளாறு. கண்டிப்பாக கீழே என் நம்பர் இருக்குது, அந்த நம்பரை நோட் பண்ணி ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிங்க. கண்டிப்பாக உங்கள் ஜாதகத்தில் என்ன கோளாறு, எதனால் நடக்குது, எதனால் உங்களுக்கு நல்லது நடக்கலை அப்படின்றத சரியாக பார்த்து பிரச்சனைகளை சரி பண்ணலாம், நல்லபடியாக நிவர்த்தி பண்ணி உங்களுக்கு நல்லது நடக்க வச்சிடலாம். திரும்ப சொல்கிறேன், ஜோதிடம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. ஒரு முறை ஜாதகத்தை கையில் தூங்க, சொன்னது நடக்கும், நடந்தே ஆகும், நடந்தே தீரும் என்ற உறுதி உத்தரவாதத்தோடு மீண்டும் அடுத்த ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.